ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ரெட்டோ எல்லோ கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம், முந்திரி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டவ்வில் அடிக்கான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாம். நான் 3/4 பங்கு சர்க்கரை, இப்போ 1/4 பங்கு சர்க்கரையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். சுகர் கேரமல் பண்ண போகிறோம். இப்போது இது கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சிறுவாகவே வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கேரமல் ரெடி ஆகிடும். சுகர் மெல்ட் ஆகுது. கொஞ்சம் அடிக்கான பாத்திரமாக இருந்தாச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போது கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் தான் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்துருக்க மெஷருக்கு 1/2 டம்ளர் வெந்நீர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஃபுல்லாகவே கொஞ்சமாக கரைச்சி விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்டவ்வில் இருக்கும் போதே நம்ம இதை ஃபுல்லாகவே கரைச்சி விட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கரையும் அது தண்ணியில். அங்கங்கே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும். எல்லாமே இதுமாதிரி கரைச்சி விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா கரையிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு திராட்சையை கொஞ்சம் பாயில் பண்ண போகிறோம். அப்போ தான் அது கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் சிறுவை வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பவுட்ரு பண்ண போகிறோம். ப்ளம் கேக்குன்றதுனால இந்த ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது இதை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது இது இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து திராட்சையும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் இந்த கேக் செய்யறதுக்காக ஒரு 2 முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டை தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு முட்டை போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஒன்று சேர நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு 50 ml நெய் தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் உருக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் இல்லை பட்டர் எது வந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச சுகரை தான் ஜல்லடையில் வச்சு கொஞ்சம் ஜலிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க பட்டை ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்ததுன்னா ஜல்லடையிலே நம்மளுக்கு நின்றுடும். இந்த மாதிரி எல்லாம் அடியிலே நின்றுடும். இது அவ்வளோதான். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இந்த 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 பங்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி
ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் துருவின ஆரஞ்சு தோல். இது ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க. இப்போ எடுத்து வச்ச நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போது இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து திராட்சையை சேர்த்துடலாம் இதில். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பாயில் பண்ணி வச்ச திராட்சையை தான் சேர்க்க போகிறோம். நான் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சையை சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் கேரமல் அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தண்ணி பத்தாத பட்சத்தில் திராட்சை பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டே ஆட் பண்ணுங்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்மளுக்கு பத்தலைன்ற பட்சத்தில் அந்த திராட்சையோட அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப இலவாகவும் போயிடக்கூடாது, நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சரி வராது. நான் இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணியாச்சு. சுகர்ன்றதுனால கொஞ்சம் நேரத்தில் அதுவுமே கொஞ்சம் லூஸ் ஆகிடும் நம்மளுக்கு. ஓ, இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் 1 கப்பு கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ டைம் விடலாம். கொஞ்சம் சூடாகட்டும். நான் குக்கர் மூடியாக வெறுமாக தான் மூட போகிறோம். நம்ம இதுக்கு கேஸ்கட்டோ மேலே வெயிட்டோ போட போகிறதில்ல. குறைஞ்சது 1.25 மணி நேரம் நம்ம வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சிறுவை. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய்யை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் ஷீட் இல்லைனால நெய்யை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஃபுல்லாக அடியிலையும் சைட்லேயும் மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு கேக்கு ஒட்டாமல் க்ளீனாக வரும். மீதம் இருக்க மாவை தட்டி எடுத்துடலாம். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது ரெடி. அடுத்து நம்ம அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். எப்படியும் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம எடுத்துக்கோ. இது அப்போ தான் ஃபுல்லாக வெந்து வரும். நீங்கள் ஸ்டவ்வில் கொஞ்சம் சிறுவை வச்சிட்டிங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாம் சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நம்ம தட்டி விட்டோம்னா ஏதாச்சும் ஏர் நின்றுந்தால் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். எல்லாம் க்ளீனாக செட் ஆகிருக்கும் அப்போ தான். இப்போ நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் பாதாம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரூட்ஸோ இல்லை நட்ஸோ ஏதாச்சும் வேறு எதாவது போடணுன்னா கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி அடியில் ஒரு சின்னதாக ஒரு தட்டோ கிண்ணமோ வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு வெறும் குக்கர் மூடி மட்டும் தான் மூடுறோம். கேஸ்கெட் எதுவும் இல்லை அதில்.
இதில் நம்ம ஒரு 1 1/4 மணி நேரம் வைக்க போகிறோம். இப்போது 1 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பஃபியாக சூப்பராக கேக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம அந்த கேரமலோட கலரு சூப்பராக வந்திருக்கு. ஃபுல்லாக நல்லா பஃபியாக வந்துச்சு. பாருங்கள், இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஓகே, இது சூப்பராக உள்ள வரைக்கும் வெந்திருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக செமையாக க்ளீனாக எல்லாமே ஒரு சேர எல்லாம் கலர் சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு இது கட் பண்ணும்போது நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சராக உள்ள ஃபுல்லாகவே நல்லா பஃபியாக சூப்பராக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.